அரசியலில் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இந்த டீம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரைட்டா? டிவிகே டீம் வந்து எப்போ டேட்டு குறிக்கலாம், ரைட்டா? 4ஆம் தேதி ரிசல்ட்டுனா நம்ம 6ஆம் தேதி பதவி ஏற்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறேன். என்னென்னா, சினிமா துறையில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் எந்த லெவலுக்கு போயிருக்காங்கிறது சொல்லலாம். சினிமா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூத்தாடி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நடிகர்கள் எப்படி நாடாள வரலாம், நடிகர்களுக்கு எந்த ஒரு அறிவுமே கிடையாது, சுகமாக இருந்தவங்க, கேரவனில் உட்காந்துருப்பாங்க, வெளியே வருவாங்க, எப்போ பார்த்தாலும் பப்ளிக்கை கை காட்டுவாங்க, கூட்டம் க்ரௌடு. ஸோ ஒரு மாதிரி மாயை, ஒரு ஏர்லேயே வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியே தெரியாது. அதுவும் உச்சபட்ச நடிகராக இருக்கவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க சாதாரண பொதுமக்களோட எங்கேயுமே நடந்து கூட போக முடியாது. அவங்க எப்படி ஆடாள வரலாம், நாட்டில் இருக்க பிரச்சனை என்ன தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன் என்ன தெரியும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தெரியும், சொந்த கடை கம்பெனியோட வச்சுருக்க மாட்டானுங்க. அவங்க வச்சுருக்க நடிகர் சங்கத்தை கூட வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க வந்து ஒரு கூத்தாடி அப்படிங்கிறது ஏன் வரக்கூடாது சொல்கிறாங்கன்னா, ஒரு காற்றுலேயே வாழக்கூடிய ஒருத்தவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு மிக ப்ரொடாமினண்ட்டாக இருந்தது 1977 அந்த மாதிரி 82 காலத்தில். யாருன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள். ரைட்டா? நம்ம மக்கள் திலகம்னு அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில். அவர் வந்து இந்த இடத்துல சிஎம்மாக வந்து இருந்திருக்கிறார், ஒரு நடிகராக இருந்து. அப்போ அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா என்னென்னா, 72 தான் வந்து என்ன செய்கிறாரு, வெளியே வராரு டிஎம்கே விட்டுட்டு. அதற்கு பிறகு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 77லையோ என்னமோ தான் வந்துட்டு முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் 72 வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வந்து அந்த திமுகங்கிற ஒரு கட்சியோட பயணிக்கிறார். அவர் வந்து சாதாரணமாக வந்துட்டு திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிக்கல, கேட்டா. அப்போ அந்த திமுகங்கிற கட்சியை வந்து திகாலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கேங்கு, அண்ணா அவர்களுடைய கேங்கு, அதை வந்து அரசியலுக்கு கொண்டு வராங்க. அப்போ அரசியலுக்கு வரும்போது அண்ணாவே திங்க் பண்ணுறாரு, நம்ம கட்சியை பட்டி தொட்டிக்கெலாம் மூவ் பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நடிகர்கள் தேவை, அதற்கு வந்து எம்ஜிஆர் சரியான ஆளாக இருப்பார் அப்படிங்கும்போது எம்ஜிஆர் ஆர்வத்தையும் காட்டுறாரு, சினிமாக்கள்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு. ஸோ ஒரு தான் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும்போதே அவர் திமுக ஆதரிக்கிறார். அப்போ ஆதரிக்கும்போது ஈவன் கலைஞரை முன்மொழிந்ததே வந்து எம்ஜிஆர் தான். அண்ணாதுரை இறந்த பிறகு கலைஞரை முன்மொழிந்ததே வந்து எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ஆதரவு இல்லைன்னா கலைஞரே வந்திருக்க முடியாது. அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பாளராக, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார், கொள்கை பரப்பு செயலாளர், திரையுலகில் இருக்கிறாரும்போது அவருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அப்போ அந்த 72ல் ஒரு கருத்து வேறுபாடு மூலம் கலைஞருடன் நடந்த ஒரு கருத்து வேறுபாடில் வெளியே வர்றாரு. அப்போ அனுதாபங்கள் பயங்கரமாக இருக்குது. இந்த கட்சியை தூக்கி பிடிச்சது, இதை ஜெயிக்க வச்சதே வந்து எம்ஜிஆர் தான். அவரவே நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது தான் அவர் ஜெயிக்கிறாரு, அரசியலுக்கு வர்றாரு, ஜெயிக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் என்னைக்கு அரியணை ஏறினாரோ 15 வருடங்கள் 3 தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. சாகிற வரைக்கும் அவர் சிஎம் தான். இது வந்து எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஆர் தெலுங்கு தேசம் வச்சு ஆரம்பித்து ஐ திங்க் 82 சம்திங் நினைக்கிறேன், அவர் வந்து உச்சத்துக்கு வராரு. ஸோ இந்த 2 நடிகர்கள் வந்துட்டு வந்து சிஎம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நடிகர்களுக்கு பூரா ஒரு ஆசை, நம்ம கட்சி ஆரம்பித்தா நமக்கு வர ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். அதுக்கு பிறகு நிறைய பேர், இப்போ எம்ஜிஆர் வந்தாருன்னா என்ன, அவருக்கு இதாக இருந்தது சிவாஜி கட்சி ஆரம்பிக்கிறது, ரைட்டா? அதுக்கு பிறகு யார், ஒரு பொடுசு எல்லாம் கட்சி ஆரம்பிக்குது, டி ராஜேந்திரலேருந்து விஜய் பாக்கியராஜ்லேருந்து எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு ஒரு நிலையான ஒரு இடத்துல நின்னது யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். அப்போ விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு தனித்து நிற்கிறாரு, ஒரு இடத்துல ஜெயிக்கிறாரு ஃபஸ்ட் எலெக்ஷனில், 2வது எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, கூட்டணியோட ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துறாரு. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. அதற்கடுத்து என்ன நினைக்கிறாங்க, ஓகே எம்எல்ஏ ஆகிறாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, அடுத்து சிஎம் தான் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது எம்எல்ஏ ஆகிறதுக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கும் அவருக்கு என்ன உந்துதலாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கிறாரு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் கண்ட்ரோல் இருக்குது, ஆன் த கிரவுண்டு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற நடிப்பை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறாரு. இப்ராஹிம் நேரத்தில் சேர்ந்து வச்சுருக்கிறாரு. அப்புறம் கேப்டன் ஸ்னி ஆர்ட்ஸ் ஒன்று வச்சுருந்தாரு. அப்புறம் நடிகர் சங்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கும்போது அவர் கட்சி ஆரம்பித்து உள்ள வரும்போது இதெல்லாம் பயணிக்கப்பட முடியுது. இது இப்போ எம்ஜிஆருக்கு என்ன சொன்னோம், அவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்குது, ஒரு கட்சியோட பயணிக்கிறாரு. இவர் அதுக்கு இணையாக வந்துட்டு ஒரு பட கம்பெனிகள் வச்சுருக்கிறாரு, நடிகர் சங்கத்தை வந்து நடத்துகிறாரு. அதற்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி உள்ளே வராரு. அவரால் வந்து முடியுது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதனால
சில விஷயங்களை பண்ண முடியல. அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி. சிரஞ்சீவி வந்து உங்களுக்கு தெரியும் மிக 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 உச்சக்கட்ட ஒரு நடிகர். யாரு கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாரி. அவரே வந்து ஒரு எலக்ஷன் நிற்கிறாரு, கொஞ்சம் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியாம என்ன செய்றாரு, காங்கிரஸ் இணைஞ்சிறாரு. ஸோ அங்க தான் ஆரம்பிக்குது. ஸோ தவறுகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா, சிரஞ்சீவி வந்த இடத்துல சிரஞ்சீவி எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாதுங்க. அப்ப அவரால வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயின் நிக்கணும் ஒரு இடத்துல போய். இந்த ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ ஒரு இடத்துல நிக்கணும். அது நிக்க முடியாம போனா சிரஞ்சீவி. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 வருஷமா வரேன்னு வரவே முடியாது. அப்புறம் கமலஹாசன் வராரு. கமலஹாசனுக்கு வந்துட்டு எல்லாரும் சொன்னோம் பயங்கரம். அவர் ஒரு விஷயத்த எடுத்தாருன்னா, செஞ்சாருன்னா யார் தெரியுமா அண்ணன்? டீட்டெயிலாக போயிடுவார், செஞ்சுருவாருன்னாங்க. அவருக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்தது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம் சொல்லி ஒரு நாலேஜபிளான ஒரு ஆள். அவரால் வந்து ஒரே ஒரு எலெக்ஷன் தான் நிற்க முடிஞ்சுச்சு எதிர்த்து பேசி. அடுத்த எலெக்ஷனில் காணாமலே போயிட்டார். கரைந்து போயிட்டாரு திமுகவோட சேர்ந்து பணத்திற்காக வாட் எவர் இட் இஸ். கரெக்டாக நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சிரஞ்சீவிலேருந்து ஆரம்பிக்குது இந்த ஃபெயிலியர். அப்போ அதுக்கு அடுத்து யாருன்னா பவன் கல்யாண் வராரு. பவன் கல்யாண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா இடத்துலையும் நிற்கல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிட்டு அவர் ஒரு அலையன்ஸ் மாதிரி பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு ஒரு துணை முதல்வர் போஸ்ட்டுக்காக அப்படி ஒரு ஒருங்கிணைந்த பாஜக மாதிரி வந்துட்டு எல்லாம் சேர்ந்து தெலுங்கு தேசம் அவங்களாம் சேர்ந்துட்டு ஜெயிக்கிறாங்க. அவர் ஸ்ட்ராட்டஜி வச்சு வந்துட்டார். கிட்டத்தட்ட முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. அவரும் துணை முதல்வராக வந்து வாங்கி வந்துட்டார். இப்போ நம்ம விஜய்க்கு வந்து எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்குது, எந்த இடத்துல வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. நடிகர்கள் வந்து ரசிகர்கள் பார்ப்பதை தவிர எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ரைட்டா? அதை தாண்டி இந்த க்ரௌடு, இந்த ஒரு மாசு, இந்த ஏஜில் வர்றது மற்ற யாருக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்தது. யாருக்கு சிரஞ்சீவிக்கு இருந்தது, நம்ம விஜயகாந்துக்கு இருந்தது, ரஜினி ஆனால் வரலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு இருந்தது. பட் எம்ஜிஆருடைய ஸ்கில் வேறு. அந்த ஸ்கில் இவருக்கு இருந்துச்சான்னு கேட்டால் அந்த ஸ்கில் கிடையாது. ஸோ இவருக்கு என்ன இருந்ததுன்னா ரைட் ஏஜில் உள்ளே வந்துருக்கிறாரு. கரெக்டான ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்குது. ஆனால் ஸ்கில் இருக்கா விஜய்க்கு அப்படின்னா ஸ்கில் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இந்த மக்கள் வந்துட்டு இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்க்குற பற்றி யாருமே ஸ்கில்லை பற்றி பேசலை. சார் நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க, சிரஞ்சீவியை பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் அந்த காலத்துக்கு அதை இன்றைக்கி இருக்கிற ஜென்சிக்கு நீங்கள் வாங்க, ஸ்கில்லாம் தேவை கிடையாது, அவருக்கு இருக்க மிகப்பெரிய மாசே போதுமானது அப்படிங்கிறாங்க. ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து நாடாளணும்னா அவருக்கு ஸ்கில் ரொம்ப முக்கியம். அது தொழில் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது தொழில் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் போகும்போது இன்றைக்கி வச்சுருக்கிற ஒரு 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 கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து குறைந்து போயிடும் ஸ்கில் இல்லை அப்படின்னா. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். விஜய்க்கு சிஎம் ஆகிறதுக்கான ஸ்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த ஜென்சிகளோ, இன்றைக்கி இருக்கிற தொண்டர்களோ, இன்றைக்கி ரசிகர்களோ ஸ்கில்லை பார்த்து ஓட்டு போடுவது கிடையாது. இந்த ஸ்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் எனக்கு திரையில் பார்த்து ரசித்த ஒரு மனிதர், அவரை நாங்கள் தூக்கி பிடிப்போம்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அது எங்கேயே கொண்டு வர போகிறது தெரியல. பார்ப்போம்னு சொல்லிட்டு